எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மனிதர்களுடைய சத்தம், கருத்துக்கள், எண்ணங்கள் எந்த பிரயோஜனத்தை எங்களுக்கு கொடுக்குமோ தெரியவில்லையப்பா. அப்படி இருக்குமானால் நீர் வேதத்தையே எழுதியிருக்க மாட்டீர் ஆண்டவரே. நல்லா உமக்கு தெரியும் ஆண்டவரே. தன் இஷ்டத்திற்கு பேசுவார்கள் என்பதனாலே தான் ஆண்டவரே, தன் இஷ்டத்திற்கு பேசக்கூடாது என்பதற்காக வேதத்திலே உம்முடைய வார்த்தைகளாய் எழுதி வைத்து அதை தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இந்த நாங்கள் பைபிள் ஸ்டடியில் லேர்ன் பண்ணுகிறத எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அதை ஆண்டவரே ப்ராக்டிக்கலாக அபியாசப்படுத்தும் பொழுது ஆண்டவரே, அப்ளை பண்ணும் பொழுது ஆண்டவரே, பெரிய மாற்றங்களை, கிறிஸ்துவை அதில் நாங்கள் காண முடியும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே 4 சபைகளை குறித்து, அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும், ஆமென், அதாவது மேற்கொள்ளுகிறவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அவ்வப்போது சில காரியங்களையும் சேர்த்து பார்க்கிறோம். ஆனால் இந்த சபைகள் மிக முக்கியமான ஒரு 2 முக்கியமான சாப்டர், பைபிள்லேயே மிக முக்கியமான சாப்டர்களில் இந்த 2 சாப்டரும் அடங்கியது. அல்லேலூயா, ஆமென். இதை நம்முடைய ஒவ்வொரு திருச்சபையாகவும் தனியாக நாம் அடுத்து தேவன் நம் ஆவியானவர் எப்பொழுது வழி நடத்துகிறாரோ அப்பொழுது நாம் அதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த திருச்சபைகள் 7 திருச்சபைகள் என்று சொல்லும் பொழுது திருச்சபைகளுடைய முழுமையை குறிக்கிறது. அந்த காலத்தில் வெறும் 7 திருச்சபை தான் இருந்ததா, வேறு திருச்சபைகள் இல்லையா என்றால் இல்லை. அது கிட்டத்தட்ட 100 நெருக்கி சபைகள் இருந்த காலத்தில் தான் இது எழுதப்பட்டது. ஏன், அதே ஏசியா மைனர் துருக்கி தேசத்திலேயே வேறு சில சபைகளும் இருந்தது. ஆனால் தேவன் இந்த 7 சபைகளை மாத்திரம் அவர் தேர்ந்தெடுத்து அவர் பேசுகிறதை அறிகிறதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அது 7 என்று சொல்லும் பொழுது சபைகளுடைய முழுமையை அது குறிக்கிறது. முதல் காரியம், இந்த சபைகள் 7 திருச்சபைகளாக துருக்கி தேசத்திலே, ஏசியா மைனர் என்று நம்முடைய வேதாகமத்தில் சொல்லுகிறது, அங்கே உண்மையாக இருந்த சபைகள். அதற்கு நீ எழுது என்று சொல்லுகிற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தால், இந்த 7 சபைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கொண்டவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் எக்காலத்திலும், அதாவது ஒரு 7 வகையான திருச்சபையிலே இருக்கிற மனநிலைமை உடையவர்களை நாம் எப்பொழுதுமே எல்லா திருச்சபையிலும் பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொரு எபேசு சபை போல நாம் பார்க்கலாம், பெர்கமு சபை போல நாம் ஆட்களை பார்க்கலாம், அதனுடைய பலவீனத்தை கொண்டவர். அப்போ இந்த 7 சபைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட 7 வகையான ஜனங்கள் சபையில் இருக்கிறதை நீங்களும் நானும் எப்பொழுதுமே பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே அதை பார்க்க முடியும். 7 வகையான சபைகளை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த 3வது அந்த லேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபைகளின் காலங்கள், அதாவது ஒருவேளை தேவன் அந்த 7 வகையான திருச்சபை எப்படி இருக்கும் அப்படி என்ற அதனுடைய காலங்கள், முதல்ல திருச்சபை தோன்றும் பொழுது அது எப்படி இருக்கும், அது முடியும் போது எப்படி இருக்கும் என்று மிக தெளிவாக வேதாகமும் இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இதை குறித்து நாம் மற்றும் வரும் காலங்களில் இன்னும் ஆழமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் இன்றைக்கு என் மனதிலே பட்ட காரியம், இந்த சபையினுடைய காரியங்களை நாம் ஓரளவுக்கு வாசித்து பின்பு அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டவர்களாயல்ல, விழுந்து மடிந்து கிடப்பவர்களாயல்ல, எழும்ப முடியாமலேயே வாழ்ந்து விடுகிறவர்களாயல்ல, மனம் திரும்பி, அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் பிசாசை ஜெயித்தராகவே உங்களையும் பிசாசை ஜெயிக்கிற மனதோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். ஆமென்.
தீங்கு காலத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்களாய் நிற்கும்படி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 பார்க்கிறோம். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தேன், நீனும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய உண்மையான காரியம் பிரியமானவர்களே. நம்ம ஜெயிச்சது போல அப்பாவும் அப்பா ஜெயிச்சது போல உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மையின் காரியம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் அப்பா, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரங்கள் என்னென்னா பிடிவாதமாக இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம அநேக நன்மையான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது இந்த கடைசி காலங்களில். ஹல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட மனதோடு வாழ வேண்டுமாம் இந்த கடைசி காலங்களிலே? எழுந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க என்ன சொல்லப்படுகிறது என்று ஏன்னா நான் ஏன் இதை வாசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதுவரைக்கும் நான் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நான் வாசிக்கலை. ஏன்னா முதல் 3 திருச்சபைகளில் குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவருடைய வருகையை குறித்து சொல்லவில்லை அவர்களுக்கு. You cannot find a mention of his coming. பட் ஆனால் கடைசி இந்த 4 திருச்சபைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்னா வருகையை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 3வது இதை பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த எசன்ஸை நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தயத்தெரா சபைக்கு சொல்லும் போது கூட 23ஆம் வசனத்தில், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். நான் வரும்போது எப்படி வேதவசனம் சொல்லுது? அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நான் வரும்பொழுது என்னோடு கூட வரும். தட்ஸ் அ கான்செப்ட். 4 திருச்சபைகளிலே வருகை குறித்து பேசுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 3 திருச்சபைகள் இல்லாமல் போய்விட்டன. அடுத்த 4 திருச்சபைகளும் அதே பேரில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே பிரின்சிபிள்ஸில் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபைகளாக பல திருச்சபைகளாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம். மிஷனரி கைண்ட் ஆஃப் திருச்சபைகள், அப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லை. சர்த்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், கவனமாய் கேளுங்கள் பிரியமான, இது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனை போல இருக்கிறாய். How do you reflect to this statement? கடவுளுடைய உன்னை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் சொல்ற, ஆனால் நீ செத்தவனை போல இருக்கிறாய் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறார். How do you react to this? We think we are very active in Christ. We are not. We are not பிரியமானவர்களே. சபையை குறித்து தான் சொல்லுகிறார், ஊழியக்காரர்களை குறித்து தான் சொல்லுகிறார், விசுவாசிகளை குறித்து தான் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத அசஸ் பண்ணிக்கங்க. Be careful. ஜென்ம சுவாபங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் பிரியமானவர்களே. Be careful. நீ உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்போ நமக்குள்ளே 2 காரியம் இருக்கிறத ஆவியானவர் வேதத்தில் அழகாக சொல்கிறாரு. விழித்து கொள்ளுகிற காரியம் உன்னிடத்தில் உண்டு, நீ கவனக்குறைவாக இருந்தால் செத்து போகிற காரியம் உன்னிடத்தில் இருந்து. ஏன்னா நம்முடைய சரீரத்தில் பாவத்தில் தோன்றின ஜென்ம சரீரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, I don't know how to explain beyond this. You have to be careful. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் ஒரு கோடு போடுவார் பாருங்க. அந்த கோடு அவ்வளவு தெளிவான கோடாக இருக்கும். அன்றைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. You can do nothing.
ஏண்டா நீ கேட்ட பிரசங்கம் மாதிரி எங்கடா கேட்டாங்க, நீ என்ன மனம் திரும்பி இருக்கிறாய் என்று கேட்பார் உங்கள் ஒவ்வொருவரையும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எப்படி வாழ்ந்து விடுகிறோம் என்றால் பிரியமானவர்களே, எல்லாத்தையும் கேட்போம், ஆனால் நம்ம ஜென்ம சுவாபத்தின்படியே வாழ்வோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கவே இல்லை என்று அர்த்தம். You haven't begun your Christian life. சோதனைகள் வருவது உண்டு பிரியமானவர்களே. கோபப்படுகிறதற்கான அதாவது நீதியின் நிமித்தமாய் கோபப்படுகிற காரியங்களை குறித்து வேறு காரியங்கள் அது. When something is not wrong, we correct it. அது வேறு. ஏனால் நம்முடைய சுய லாபத்திற்காக நம்ம எப்படி வாழ்கிறோம் பாருங்க. தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வெரி டெட்லி ஸ்டேட்மெண்ட். நீ உயிருள்ளவன் சொல்லுகிறாய், நீ செத்தவனை போல இருக்கிறாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. How do you define that? Are you not afraid of this? ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காரு, சரி ரைட்டு, நம்ம கதையை பார்ப்போம். வயிறு பசிக்குது, நம்ம சாப்பிடுவோமா, பாலை குடிப்போமா, படுப்போமா? Is that the mindset we have? ஆகிய நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ செத்தவனை போல இருக்கேங்கிறாரு. என் பார்வையில் நீ நிறைவுள்ளவனா இல்லைங்கிறாரு. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட காரியத்தில் மனம் திரும்புங்கிறாரு. See the sequence. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். என்ன ஆகுனா கடைசியில் ஒரு நம்னஸ் மாதிரி நமக்கு வந்துடும். நீங்கள் அப்படி தான் நிறைய நேரங்களிலே நாம் சபைகளிலே காண முடிகிறது. ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நம்ம இன்னொன்று பின்பற்றி முக்கியத்துவப்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஜாக்கிரதை பிரியமானவர்களே. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. எப்படி இந்த சால்வேஷனை அசூசிப்படுத்தியும் வாழ முடியும். ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, நிறைய வஸ்திரங்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த வஸ்திரங்கள் ஒவ்வொன்றையும் கெடுத்தும் வாழ முடியும். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர் சர்த்தையில் உனக்கு உண்டு. அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், 1-2 பேர் இருக்கிறான். எப்படியா கொடுக்காத சிலர் பேர், நிறைய பேர்னு சொல்லலைங்க. இந்த பர்ஃபெக்ட் பீப்புளை அட்ரஸ் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் என்ன எப்படி அது எழுதப்படலைன்னு பாருங்களேன். ஆனாலும் உங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத அநேக பேர் சர்த்தையிலே உனக்கு உண்டுன்னு எழுதலை. சிலர், ஹேண்ட் ஃபியூ, அவங்க தான் ஜெயம் கொண்டவர்கள் பிரியமானவர்களே. மோட்சத்துக்கு நீங்கள் வரலாமா இருக்கும், ஆனால் அங்கே நீங்கள் பெற வேண்டிய மகிமையை நீங்கள் அடைய வேண்டாமா? அவர்கள் பாத்திரவான்கள் எனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். எப்படி? அவர்கள் பாத்திரர்களானபடியால். நீங்கள் பாத்திரமா இருக்கீங்களா இல்லையா? You have the salvation. How do you respond to the salvation God has given you? தேவன் நமக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லுகிறதற்கு கூட நாம் வெட்கப்படுகிறோம். சொன்னால் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? நிறைய நேரங்களில் ஆவியான நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நான் இங்கே கூட ஒரு அருமையான கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அது முழுமையாக சொல்ல விரும்பல. ஆனால் பெங்களூரில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்குள்ளே அதை என்னை பிடிச்சி யாரோ தள்ளுற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நான் போனேன். அந்த நேரம் எனக்கு எந்த அறிவும் கிடையாது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படணும், எதுவும் காசு இந்த பூஜை கீஜை பண்ணும்போது காசுலாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி காசு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் போய் கேட்க போனேன். ஸோ ஃப்ரம் தேர்
He became a great Christian and he is serving the Lord. எனக்கு அருமையான தெய்வஜனமே, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை குறித்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் லேசாக நினச்சிங்கன்னா you will suffer and your family will suffer. This is definite. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சுட்டு அவருடைய வேலையை நம்ம செய்யும்போது பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் தான் ஆமென் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட. அதான் நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஜெபம் பண்ணிட்டா போதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் காணிக்கை கொடுத்துட்டா போதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கொஞ்சம் பயங்கரமாக ஊழியம் செஞ்சால் போதும் இல்லை. நோ, இதெல்லாம் எதுக்கு? எப்படி வாழ்கிறோங்கிறத காட்டுறதுக்காகத்தான் பிரியம். இஃப் யூ ஃபெயில் இன் த வே யூ டிசைட், த வே யூ லிவ், இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். எல்லாரும் தான் அவங்கவுங்க சாமியை கும்பிட தான் செய்கிறாங்க. இன் வாட் வே வி ஆர் டிஃப்ரெண்ட்? நீங்கள் உப்பா இருக்கிறீர்களா, ஒளியா இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார் பிரியமானவர்களே. சொல்லிட்டு சொல்றாரு, அப்படிலாம் நீ பாத்திரவான் ஆயிட்டேனா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபைகளிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன பிரியமானவர்களே? உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் அக்கறையற்றவர்களாய் இருப்பீர்களானால் அவருடைய வருகையிலே ஒருவேளை என்ன நடக்கும் என்று நான் சொல்லுகிறதற்கில்லை. ஏன்னா நம்ம பின்வாங்கி இருக்கமா உள்ளதா இருக்கமாங்கிறத கர்த்தர் தான் டிசைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் இவ்வளவு ஆழமாய் எச்சரிப்போடு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் என்ன சொன்னாலும் நான் வாழுகிறபடி தான் வாழ்வேன் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இட்ஸ் a confirmed statement பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கு இந்த ஜெயம் கொள்ளுகிறவருடைய ஆசீர்வாதத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இருந்தாலும் நான் அதை வாசிக்கும்படி ஆவியானவரால் நான் எச்சரிக்கப்பட்டபடினால் நான் அதை வாசித்தேன். We never did that before. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். A kind of a glory. We don't know exactly. யாராவது ஒருவர் எடுத்துக்கொண்டு இதுதான் சொன்னால் அவருடைய கற்பனையின் சிந்தையாக இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிறதுக்கு வேதாகமத்தை வைத்துத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண் வஸ்திரம். வெண்மை என்றால் என்ன, வஸ்திரம் என்றால் என்ன? நம்முடைய மானத்தை மறைக்கிறது வஸ்திரம். நம்முடைய அசிங்கங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று ஒரு அர்த்தத்தை நாம் கொள்ளலாம். நம் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை அடைகிற தன்மை என்று சொல்லலாம். அவரோடு நெருங்கி நிற்பதற்கு தகுதியுடையவர்கள். அப்போ ராஜா வாராருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் வரும்போது அவங்களுடைய பர்சனல் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கன்றாவியாக ட்ரெஸ் பண்ணி வர மாட்டான். அவனும் டை கோட்லாம் போட்டு பக்காவாக தான் வருவாங்க. ட்ரெஸ் கோடில் கரெக்டாக இருப்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ராஜாவோடு நிற்கப் போகிறார்கள். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும். அப்போ கிறுக்கி போடுவார் போல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, யாரை கிறுக்கி போட மாட்டாரா? ஜெயம் கொள்ளுகிறவனை. அப்போ மிச்சவனை think through. ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாம. எல்லார் பேரும் தான் இருக்குங்க. How do you live? How do you live? How do you reflect God to others in life? தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் உண்டா பிரியமானவர்களே? தேவனுடைய அன்பு என்னிடத்தில் உண்டா? நான் என்னையும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன்.
ஏன்னோ என் ஆழத்தில், ஆவியில் ஆழத்தில் அநேக நேரங்களில் கிறிஸ்து எப்படி செயல்படுவார் என்று எனக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்களே, ஈரக்கொலையே நடுங்குகிறது. பிரியமானவர்களே, நாளொன்று வரும், எல்லாம் வெளியரங்கமாகும். உங்கள் இருதயத்தின் நினைவுகள் அத்தனையும் வெளியரங்கமாகும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்பொழுது பாக்கியவான்கள் ஆவீர்களானால், உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இல்லாவிட்டால் 3 காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனைப் போல் இருக்கிறாய். உன்னை நான் பார்க்கும்பொழுது நீ நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்மேல் வருகிறதை, அதாவது உனக்கு நியாய தீர்ப்பு வரும்போது, உன் மேலே நான் வரும்போதும் நீ அறியாது, உனக்கு எப்போ சாவு வருதுன்னு உனக்கு தெரியாதுங்கிறாரு. இட் குட் பி, ஐ டோன்ட் நோ. அதனால் இப்பவுமே சரியாக நான் உன்மேல் வருகிற நாளை நீ அறியாதிருப்பாய். அவருடைய வருகை எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாத பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சனத்திலே வரலாம். இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்கிறோம் என்று தான் கேட்கிறார். இந்த சிம்பிள் பாயிண்ட் என்னென்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா, ஏசப்பா இருதயத்தில் உள்ளபடி நாம் வாழ வேண்டும். அப்சல்யூட்லி, தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். If not, you belong to some other Christ and some other Christianity, which is not talked in this Bible. இந்த வேதத்தில் சொல்லியிராத வேறு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். A special honor, ஒரு பெரிய கௌரவம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். 3வது, என் பிதா முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அமேசிங். நம்ம தான் அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு இருக்கோம், இயேசுவே இயேசுவேன்னு. ஒரு நாள் வரும், அவர் நம்முடைய பேரை சொல்லி அறிக்கையிடுவாராம். Cecil so and so. He'll talk your name. Are you worthy for that? That is the reality of life. பள்ளி பாட புத்தகங்களில் அநேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் உண்மையாக போகிறது இதுதான். அன்றைக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு துன்பம் பிரியமானவர்களே. அவர் சொல்றாரு, அவர் நம்ம நாமத்தை பிதா முன்னாடியும் பரிசுத்தவான்கள் முன்னாடியும் தேவ தூதர்கள் முன்னாடியும் அறிக்கையிடுவாராம். What a glorious time it's going to be. Are you worthy for that? Analyze your life. I don't say that you won't. நீங்கள் அப்படி அடைய முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த தகுதியை நாம் அடைந்திருக்கிறோமா? என்ன தகுதி? ரட்சிப்பு தான் தகுதி, வேற எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பின்படி வாழ்கிறோமா? சிந்தையுங்கள். என்ன சபைக்கு தான் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவன் தான் சொல்றாரு, நீ செத்தவனை போல இருக்கேங்கிறாரு. சபையில் வேற யார் இருந்திருப்பா? அந்த காலத்து ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்படாதவன் ஒருத்தன் கூட கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அனுதினம் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை எதிர்பார்க்கிற ஒரு மலர் என்று சொன்னாலே, ஒரு அழகான ரோஜா போன உடனே, நான் நிறைய இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆர் தேர். தி இம்மீடியட் சென்ஸ் நமக்கு என்ன வருதுன்னா, அது மூக்கு வச்சு மோந்து பார்க்க சொல்லும். மோந்து பார்த்தா அழகு தான் இருக்குமே தவிர அங்கே வாசனையே இருக்காது. Only certain roses will smell great. Do you smell great before God?
3 வகையான ஆசீர்வாதங்களை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இங்கே காண்கிறோம். வெண்வஸ்திரம் திறப்பிக்கப்படும். There is another guarantee. அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் பிதாவின் முன்பாகவும். யோசிச்சு பாருங்க, பிதான உங்களுக்கு என்ன, நமக்கு என்ன சாதாரண. He is such a complex, great, powerful, omnipotent and omnipresent God. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். வானாதி வானங்களுமை கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது. பூமி அவருடைய பாதபடி. அவர் முன்னாடி இயேசு கிறிஸ்து என் பேரை சொல்லணும்னா, are you qualified for that? எனக்கு அருமையான தெய்வஜனமே, கிறிஸ்து இயேசு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வேதனை எல்லாம் இங்கே என்ன தெரியுமா? நான் எனக்கு என்னுடைய ரட்சிப்பை உங்களுக்காக கொடுத்தேன், உங்கள் பாவங்களை நான் சிலுவையிலே சுமந்தேனே, ஆனால் இன்னும் நீ மனம் திரும்பவில்லையே. எனக்கு அருமையான தெய்வஜனமே, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்முடைய மைய வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். This is what he has done as my servant, as my daughter, as my son. What a great, have you ever imagined that? இன்றைக்காயில் எதையெல்லாமோ நாம் கற்பனை பண்ணுகிறோமே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, என்னை குறித்து அவர் சொல்லுகிற அந்த நாள் எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணுகிறோமா? நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு இந்த கிருபை இருக்கிறது. கிருபையை அலட்சியம் பண்ணாதிருப்போமாக. அல்லேலூயா. ஒரு 3 வசனங்களை மாத்திரம் இதற்கு ஆதாரமாக நான் வாசித்து முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். கிரைஸ்ட் அன்னைக்கு ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுகிறவரே இல்லை. மத்தேயு 10:32 என்ன சொன்னாரோ அதை அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம இன்னைக்கு ஒரு கைப்பிரதியை கொடுக்கறதுல how we are in it. ஆண்டவரை குறித்து பிறருக்கு சொல்லுகிற விஷயத்துல மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. Are we really doing it, பிரியமானவர்களே? சபைக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன்கிற அந்த வார்த்தைங்க வரல, மனுஷனுக்கு முன்பாக. அதனால that means the place where you have to go and minister is the marketplace, the public place where you can love people. நிறைய நேரங்களில் நம்ம 2 வகையாக ஊழியம் இருக்குது. அதுக்காக எல்லா நேரத்திலும் நம்ம நேசித்த மக்கள் மட்டும்தான் நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் பெரிய அளவில் நம்ம செய்ய முடியாது. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் யூ கிரியேட் அன் ஒண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர். சில நேரங்களில் நாம் கைப்பிரதிகளை கொடுக்கத்தான் வேண்டும் பிரியமானவர்களே. ஐ லீவ் இட் யூ. ஐ டோன்ட் சே நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும். உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதை முழுமையாக நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா. ஏன்னா கீழ்ப்படிதல் தாங்க எல்லாமே. இந்த வசனத்தில் யார் சுவிசேஷம் சொல்லுவா? 2 பேர் தான் சொல்லுவான். அவன் 2 பேருமே முதல்ல அவனுக்கு காமன் ஃபேக்டர்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். தேவனை நேசிக்கிறவனும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படுகிறவனும். அப்படி இல்லாதவனும் ஊழியம் செய்வான். அதை தான் அவர் சொல்லிடுறாரு. நான் உன்னை நிறுத்து பார்த்தேன், நீ யுவர் அன்ஃபிட்டுங்கிறாரு.
தெரியவில்லை பிரியமானவர்களே. ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த வல்லமை இன்னைக்கு எங்கே போயிட்டு? என் ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? எல்லாரையும் ரட்சிக்கணுமே, அப்படி கொடு, இந்த அவனுக்கு கொடு, இந்த அவனுக்கு கொடு, சும்மா அப்படி தூக்கி கொடுக்கல அவர் இன்னைக்கு வரைக்கும். உன் கேரக்டர்லே எனக்கு நம்பிக்கையே வரலையடா, உன்கிட்ட கொண்டு போய் நான் 9 வரத்தை கொடுத்த நீ பூரா காசாக்கிருவியே. Maybe that is the reason. I don't know. ஒன்பது வரங்கள் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்வது பிரியமானவர்களே? இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாகவே நீங்கள் நிருபங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 2 வசனம். We don't have much time on that. So what the Spirit of the Lord is speaking to me, I am just speaking to you. It is up to you to listen to His or to reject it. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் நான் ஆவியானவர் எதை எனக்கு சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக நான் நின்று என் கைகளை நான் கழுவுகிறேன். எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் பிரியமானவர்களே. I leave it to you. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனம். கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. பேரை கிறுக்கி போட்டார்னா ஒன்றும் நடக்காது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருந்தாதான் மோட்சத்துக்குள்ள என்ட்ரி. அதில் மெயினாக ஆச்சரியமாக இருக்குது. அதில் சொல்கிற பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும். பொய்யை கூட்டி குறைச்சி பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, இங்கே ஒன்று பேசுறது. இட் நெவர் ஒர்க்ஸ் அவுட் டு ஹெவன். ஒருவேளை நம்மில் ஒருவரும் அப்படி இல்லாது இருக்கலாம். அந்த வார்த்தையை வரும் காலங்களில் கேட்கிறவர்களில் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். Be careful. This is the word of God, which is two-edged. நான் சொல்லுகிறது உங்களில் அநேகருக்கு ஒருவேளை வேதனையாக கூட இருக்கும். ஆனால் நான் இதை தான் இப்படி தான் பேசணும்னு நான் தீர்மானம் பண்ணியே வரல. But the Lord is speaking, I believe. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 8 வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் ஏறி வந்தது, நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்தும் இருக்கிற போதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவன் தானா? டேய், நீ தான் பிசாசா இவ்வளோ வேலை பண்ணியா? இஃப் யூ வாண்ட் டு நோ த ரியாலிட்டி, நான் நினைக்கிறேன் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ட்ரு ஆகும்போது நாய்க்குட்டி மாதிரி பிசாசை கெட்டி போட்டிருப்பாரு. நீங்கள் அடப்பாவி, நீ தானா உலகத்தை இவ்வளவு அழித்தவன்? What a privilege. யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் எச்சரிக்கிறீரே. நான் இந்த செய்தியை கொடுக்கிற நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை நீர் தெளிவாக என்னிடத்தில் சொல்ல மாட்டோரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஒப்பு கொடுக்க நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆமேன்.